ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக ஒரு நாள் ரோட்ல அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவர் பக்கத்திலே நடந்து வந்துட்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் நடக்கிறாங்க, அவரும் பக்கத்தில் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இடத்திற்கு வந்ததும் அவர் வந்து நின்று சத்தம் போடுகிறார். கடுமையாக சத்தம் போடுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சத்தம் போடும் போது சஹாபாக்களுக்கு கோபம் வந்தது. பார்க்கிறார்கள், அவரை உற்று பார்த்தால் அவர் முஸ்லிம் அல்ல, அவர் ஒரு யூதன். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யாருடன் பேசுகிறேன் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா என்று கேட்டார்கள். அந்த மனிதன் சொன்னார், ஆம், நான் முஹம்மதோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சஹாபாக்கள் அவரை கடுமையாக கண்டித்தார்கள். மரியாதையாக பேச வேண்டும், மென்மையாக பேச வேண்டும், நாகரிகமாக பேச வேண்டும். நாங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கிற அல்லாஹ்வுடைய இறுதி தூதரோடு நீ பேசுகிறாய் என்று அவரை கண்டிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து, மாஷா அல்லாஹ், எனக்கு பின்னால் ஒரு டீம் இருக்கிறது என்று அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், ஹல்லா மஅ ஸாஹிபில் ஹக்கி குன்து. அல்லாஹ் அக்பர். யாருக்கு உரிமை இருக்கிறதோ அவனுக்கு சார்பாக நீங்கள் பேசியிருக்க கூடாதா என்று கேட்டார். ஏனென்றால் அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் கொடுக்க வேண்டும். அந்த கடனை கேட்கிற உரிமை அவனுக்கு இருக்கிறது. அப்ப இதிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி மூமின்களுக்கு இருக்கிறதா இல்லையா?